அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்குறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தையும் முக்கியமாக வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் ராசி அதெல்லாம் இருக்கட்டு, அதுக்கு உண்டான வழிபாடு செய்யலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் வழிபாடு தான். சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சூரிய ஓரையில் போகிறது பெஸ்ட்டு. அப்படி சூரிய ஓரையில் போக முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சிவன் கோயில் வழிபாடு போய் செஞ்சுட்டு அமைதியாக அங்கே போய் கண்ணை மூடி உக்காந்துக்குங்க. இல்லை அமைதியாக இருங்க, கண்டதை போய் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அமைதியாக சிவன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு உக்காந்துருங்க. அதே மாதிரி வில்வ மாலை வாங்கிட்டு போங்க. வில்வ மாலை சிவனுக்கு ஏற்றிட்டு வில்வ மாலை சிவனுக்கு போட்டுட்டு 2 தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது சாதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஆகலாம். வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும், தடை நீங்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை போய் செய்வுங்க. வில்வ மாலை வாங்கிட்டு கொண்டு போங்க. தீபம் 2 தீபம் ஏற்றுங்கள். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.